வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி சார்ந்து குரூப் 2, 2A மற்றும் 4 இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரியான நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆசான் அப்படின்ற ஒரு அகாடமியிலேருந்து அந்த ஒரு பதிப்பகத்துலேருந்து நமக்கு புக் அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. புதிய மற்றும் பழைய பாடப்புத்தகத்தும் அந்த 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்கையும் கவர் பண்ணி நமக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போது நியூ சிலபஸ் தகுந்த மாதிரி இலக்கணத்தில் எத்தனை கேள்விகள், அதில் சொல்லகராது எழுதும் திறனில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்றது ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ இலக்கணம்னு பார்த்தோன்னா இலக்கணத்தில் 25 கேள்விகள், அதில் சொல்லகராதி 15, எழுதும் திறன் 15, கலைச்சொற்கள் 10, வாசித்தல் 15, எளிய மொழிபெயர்ப்புக்கு 5, இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும்ல 15 கேள்விகள்னு சொல்லி ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் ரிலேட்டடாகவே நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நல்ல பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ இலக்கணம் 25 கேள்விகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இலக்கணத்துக்குள்ள எந்த மாதிரியான டாபிக் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை இந்த பொருளடக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கணம் அப்படி எடுத்துட்டோம்னா எழுத்தில் என்னென்ன கேட்குறாங்க, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதாவது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு நல்ல டெஃபினிஷனும் நம்ம விளக்கமும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டாப்பிக்கும் ஒரு புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட் கொஞ்சம் ஆகும். ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணணும், மிச்சம் பண்ணணுன்ற நோக்கத்தில் ஒரு புக்காகவே கொடுத்துட்டாங்க. இப்போ எழுத்து, பிரித்து எழுதுகள், சேர்த்து எழுதுகள், எழுதுதல், சந்திப்புலை, குரல்நெறி வேறுபாடுன்னு ஸோ அழகு 1, 2ன்னு சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதையும் நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அழகு 1 இலக்கணத்துக்குள்ள என்னென்ன கேட்பாங்க, எழுத்து, பிரித்து எழுது, சேர்த்து எழுது, சந்திப்புலை, குரல்நெறி வேறுபாடுன்னு ஒரு இதுக்குமே புக்கு நல்லா ரெஃபர் பண்ணி நமக்கு டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அழகு 2ல் என்ன வருதுங்க, சொல்லகராதியில் எத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சொல்லகராதியில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும் நம்ம இதில் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஸோ சொல்லகராதி பார்த்தீங்கன்னா சொல்லகராதியில் 15 கேள்விகள். ஸோ சொல்லகராதி 15 கேள்வி அதுக்கு உள்ள சப்டாபிக்ஸ் என்னன்னா, எதிர்ச்சொல்லை எழுதுறது, ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருவாங்களோ அதையும் இங்கே கொடுத்து அதுக்குள்ளே நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அழகு 3ன்னு பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். ஸோ எழுதும் திறன்லையும் அதேமாதிரி சப்டாபிக் வைஸ் நமக்கு இப்போ வேற்றுமை, தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள், வாக்கியம் சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அழகு 4 கலைச்சொற்கள், அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகு 5ல் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன். அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ இப்போ எளிய மொழிபெயர்ப்பு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ எளிய மொழிபெயர்ப்புக்கு 5 கேள்விகள். ஸோ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அட் த சேம் டைம் கலைச்சொற்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இதுலேருந்து நமக்கு ஈஸியாக ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஏன்னா இப்போ கலைச்சொற்களுக்கு 10 கேள்வியும் எளிய மொழிபெயர்ப்புக்கு 5 கேள்வியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் இதுலேருந்தே வந்துடலாம். அதே மாதிரி அழகு 7 பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் எத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இதில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் என்ன திருக்குறள் தொடர்பான செய்திகள், அணி இலக்கணம், அறநூல் தொடர்பான செய்திகளில் பறநூல்கள் அப்படின்னா நாலடியார், நன்மணி கடிகை, பழமொழி 400ன்னு ஒன்று நமக்கு டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. ஸோ நாலடியார் பார்ப்போம். 6 அறநூல் தொடர்பான செய்திகள் அது எப்படின்னு பார்ப்போம். அதில் பாருங்க 17 கீழ்கணக்கு நூல், கீழ்கணக்கோட விளக்கம் கொடுத்துட்டாங்க. அறம்னா என்னன்னு சொல்லிடுறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்படிங்க வந்துட்டீங்கன்னா ஒரு பாடல் அது நம்ம புக் ரிலேட்டடாக தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாலடியார் அப்படின்னா நாலடியாரோட பாடல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, அது மொத்த இயல்கள் எத்தனை, மொத்த அதிகாரங்கள் தான், தொகுத்தது யாரு, நூலை முப்பாலாக பகுத்தவர் யாரு, நூலுக்கு உரை கண்டவர் யாருன்னு சொல்லி ஒன்று நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. நாலடியார் மொழிபெயர்த்தது வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அது ஒரு பாடல் கொடுத்துட்டு அழியாச்சலம்னு சமண முனிவர் அது எழுதுனது, அதோட சொல்லும் பொருளும் பாடலோட பொருள், அது நமக்கு இலக்கியம் இந்த அறிஞர்களும் தொண்டுகளும்ல என்ன நம்ம படிக்கணுமோ அதை நமக்கு புக்கில் ரெஃபர் பண்ணி ஒரு புக்காகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 கேள்விகள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த 17 கேள்விகளுக்கு இந்த ஒரு 30 பக்கம் இருக்குன்னா 30 பக்கத்தை படித்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு நல்ல டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த புக்கு.
என்ன சொல்ல போனோம்னா புக்கோட பிரிண்ட் ரிலேட்டடாக நம்ம கேட்டோம்னா நல்லாவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு பேப்பர் தான். அதெல்லாம் புக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புக் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண மடக்க எடுக்க கிழிஞ்சிடும். பட் இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தாங்கும். அட்டை வந்து நல்ல ஒரு கலர் பிரிண்ட் தான். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கிலீஷ் மீடியத்துலேயும் புக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட புத்தகத்தோட பதிப்புன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் சயின்ஸ் போட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸும் போட்டிருக்காங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் தமிழும் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஆசான் பப்ளிகேஷன்ஸ். ஆசான் பப்ளிகேஷன்ஸோட டீட்டெயில் வந்து இந்த புக் ஹேண்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 650 rupees அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அகாடமியோட நேம் சொல்லி நம்ம கேட்டோம்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த புக். ஸோ நமக்கு இது இப்போ வந்து தமிழில் நம்ம ஒரு புக்கையும் ரெஃபர் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இது எல்லாத்தையும் ஈஸியாக டைமையும் நான் சேவ் பண்ணணும், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆசனோட புக் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.